வடக்கு காசாவிலே மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்கள் பலஸ்தீனிய போராளிகளை அதிர்ச்சியூட்டுவதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல் வெற்றி பெற்றதா? கான் யூனிஸ் பிரதேசத்தையும் ரஃபா பிரதேசத்தையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் பிரிக்கப் போகின்றதா? ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு அனுமதி அளித்த அமெரிக்கா இனி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பித்து விடுமா? யமன் ஹவுதி இராணுவத்துடன் இணைந்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்ட ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உறக்கமின்றி இருக்க வேண்டும், நிம்மதியின்றி தவிக்க வேண்டும். நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நீண்ட போருக்கு தயாராகி வருகின்றோம். ஈரானை இந்த உலக வரைபடத்திலிருந்து முழுமையாக அழித்துவிட வேண்டும். காசாவில் 10 மாத இனப்படுகொலை போருக்கு பிறகு நெட்டன்யாஹு வாஷிங்டனுக்கு சென்றிருப்பது மேற்கத்திய நாகரிகத்தின் தவறான பிம்பத்தினை அம்பலப்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்க கொள்கைகளின் கடுமையான பிளவுபடுத்தும் தன்மையையும் வெளிப்படுத்துகின்றது. இது அமெரிக்காவின் உண்மையான முகத்தினை சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டுகின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் ஜோன் கர்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நீதிமன்றம் நெட்டன்யாஹுவை பிடியாணையின் மூலமாக தேடுவதில் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நெட்டன்யாஹுவுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகளில் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நெட்டன்யாஹு ஒரு போர்க்குற்றவாளியாக இருந்தாலும் நாங்கள் அவரை அமெரிக்காவின் நண்பனாகவே கருதுகின்றோம். சர்வதேச நீதிமன்றம் நெட்டன்யாஹுவை போர்க்குற்றவாளி என்று குறிப்பிட்டாலும் நெட்டன்யாஹு எங்களுடைய நண்பராகவே இருக்கின்றார். மேலும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு நாங்கள் ஒருபொழுதும் இணங்கப் போவதில்லை என்றும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மதிக்கவில்லை. சர்வதேச ரீதியில் ஜனநாயகத்தை பற்றியும் நீதித்துறைகளை பற்றியும் மனித உரிமைகளை பற்றியும் பேசக்கூடிய அமெரிக்காவுடைய உண்மையான நிலைமை இதுதான். நெட்டன்யாஹு போர்க்குற்றவாளியாக இருந்தாலும் அவர் எங்களுடைய நண்பன் என்று குறிப்பிட்டிருப்பது அமெரிக்க பயங்கரவாதத்தினை எடுத்து காட்டுகின்றது. அமெரிக்காவுடைய இந்த செயற்பாடானது மேற்கத்திய நாகரிகத்தின் உண்மையான பிம்பத்தினை எடுத்து காட்டுகின்றது. இவர்களுடைய போலியான ஜனநாயகமும் போலியான மனித உரிமைகளும் போலியான உலக அமைதியும் அம்பலப்படுத்தப்பட்டுவிட்டன. அடுத்து இனப்படுகொலை பயங்கரவாத போர்க்குற்றவாளி நெட்டன்யாஹு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனையும் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸையும் சந்தித்து கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். நான் இளம் பெண்ணாக இருக்கும்போது இஸ்ரேலுக்காக மரங்களை நடுவதற்காக நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தேன். தற்போது வெள்ளை மாளிகையில் இருந்து கொண்டும் இஸ்ரேலுக்கான எல்லா விதமான ஆதரவையும் வழங்கி வருகின்றேன். இஸ்ரேல் நாட்டின் இருப்பில் எனக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. இருப்பினும் அதை எவ்வாறு செய்வது என்பது மிக முக்கியமானதாகும். ஈரான் மற்றும் ஈரானினுடைய அச்சுக்களான ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்திடமிருந்து இஸ்ரேலை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. அதே நேரம் தற்போது காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான காலமும் வந்துவிட்டது. இதற்கமைவாக நெட்டன்யாஹு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார் என்றும் நான் எதிர்பார்க்கின்றேன் என கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய அரசியல் உறுப்பினர் இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் அல் ஜஸீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தினை போலியான புனையப்பட்ட பொய்களுடன் துவங்குகின்றார். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் எங்களுடைய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் ஒரு வளைந்த நிலையிலே அவர் செயற்படுகின்றார். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், இந்த போரினை நிறுத்த வேண்டுமாக இருந்தால், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களையும் கொடூரங்களையும் நிறுத்துமாறு நெட்டன்யாஹுவை கட்டாயப்படுத்த வேண்டும். அமெரிக்கா உண்மையிலேயே காசாவில் போரை நிறுத்த விரும்பியிருந்தால் முதலாவது நெட்டன்யாஹுவுக்கான இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான எல்லா விதமான ஆதரவையும் நிறுத்தி இருக்கும். இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளையும் ஏனைய பண உதவிகளையும் முழுமையாக நிறுத்தி இருக்கும். ஆனால் இவற்றினை ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்தாமல் எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்காமல் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என கமலா ஹாரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ஒரு புதுப்பிக்கப்பட்ட அமெரிக்க பொய் என இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் அல் ஜஸீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். இப்படியான நிலைமையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது. காங்கிரஸிலே இனப்படுகொலை பயங்கரவாத போர்க்குற்றவாளியான நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பினை ஈரானிய தரப்பினர் படுகொலை செய்வதற்காக திட்டமிட்டிருந்தார்கள் என்கின்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பயங்கரவாதி நெட்டன்யாஹு பேசிய இந்த காணொலியை டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டு, இதற்கு பிறகு நான் படுகொலை செய்யப்பட்டால் அமெரிக்காவானது ஈரானினை இந்த உலக வரைபடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நான் படுகொலை செய்யப்பட்டால் அதற்கு காரணம் ஈரான் தான்
ஈரான் என்பதனையும், மேலும் அமெரிக்கா ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தினையும் தூண்டியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு பிறகு ஈரானினுடைய ஆய்வாளர்களில் சிலர் எக்ஸ் தளத்திலே இவ்வாறு பதிவிட்டிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பினை ஈரானிய தரப்பினர் படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தால் இன்றைய தினம் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்க மாட்டார் என்றும் ஈரானினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களில் இருந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமைக்கு கீழாலும் பயங்கரவாதி நெட்டன்யாஹுவினுடைய தலைமைக்கு கீழாலும் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த பேரழிவும் நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று நெட்டன்யாஹுவினுடைய தலைமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த வீழ்ச்சியும் நடைபெறும் என்பதற்கான நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பும் பயங்கரவாதி நெட்டன்யாஹுவும் இருக்கும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை யாராலும் பாதுகாக்க முடியாது என்பதும் தற்போது தெளிவாக புலப்படுகின்றது. அடுத்து இனப்படுகொலை பயங்கரவாத போர்க்குற்றவாளி நெட்டன்யாஹு ஜோ பைடனை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 14 ஊடகமானது இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதுக்குழுவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு, ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு நெட்டன்யாஹு அமெரிக்காவில் முழுமையான அனுமதியை பெற்றுக் கொண்டுள்ளார். மேலும் நெட்டன்யாஹு நாட்டிற்கு வந்து வடக்கு பிரதேசத்திற்கு சென்று லெபனானுக்கு எதிரான ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரையும் ஆரம்பிப்பார் என்றும் சேனல் 14 ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் லெபனானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பிப்பதிலிருந்து எங்களுக்கு அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அமெரிக்க நிர்வாக தரப்பினர் அறிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இவ்வாறான செய்திகள் வெளியாகி ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத விமானப்படை தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் லெபனான் மீது படையெடுப்பதற்காக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்காக தற்போது முழுமையாக தயாராகிவிட்டோம். மேலும் லெபனானுக்கு எதிரான பல ஆச்சரியங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத விமானப்படை தளபதி குறிப்பிட்டுள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத விமானப்படையானது எந்தவிதமான ஆச்சரிய தாக்குதல்களையும் மேற்கொள்ளாது. அவர்களுக்கு தெரிந்த ஆச்சரிய தாக்குதல் எல்லாம் பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதுதான். போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத கோழை ராணுவம் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதனை ஒரு ஆச்சரிய தாக்குதலாக குறிப்பிட்டிருப்பது அவர்களுடைய வீரமற்ற கோழைத்தனத்திற்கு சிறந்த உதாரணமாகும். அத்தோடு இந்த தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியும் நாங்கள் லெபனானுக்கு எதிரான முழுநீள போருக்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் முழுமையாக முடித்துவிட்டோம், இனி லெபனானுக்கு எதிரான படையெடுப்பை ஆரம்பிப்பதற்கான காலம் வந்துவிட்டது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த கோழை ராணுவம் அவர்களுடைய கோழைத்தனத்தை மறைப்பதற்காகவும் அவர்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காகவும் இவ்வாறு வீராப்பான கருத்துக்களை வழங்கியுள்ளார்கள். நெட்டன்யாஹுவின் அமெரிக்க விஜயத்தையும் காரணம் காட்டி ஏதோ ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நாங்கள் பயமுறுத்துவதாக கூறி தங்களுடைய பயத்தினை மறைத்துக் கொண்டுள்ளார்கள். கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுநீள போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அறிக்கைகளையும் செய்திகளையும் தற்போது கண்டுகொள்ளவே இல்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இந்த வீராப்பான கருத்துக்களினாலும் செய்திகளினாலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரே சலிப்படைந்து விட்டார்கள். எனவே வளமை போன்ற ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த செய்திகளை கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமை எலிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் சிப்பாய் எலிகளை கொத்து கொத்தாக வேட்டையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கமைவாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஷுட்லா பிரதேசத்திலே தரமான 2 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நிலத்திரடர்களின் வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நிலத்திரர்களுடைய வீடுகளில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எலிகள் அழிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அடதர் வனப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காற்றலிகளையும் இலக்கு வைத்து கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அடதர் வனப்பிரதேசத்தையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவுகணையினால் தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள். மேலும் பல மணி நேரங்களாக இந்த தீயினை அணைப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சிக்கி தடுமாறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து புதிய குடியேற்ற பிரதேசமான நெவ்சிவ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பீரங்கி தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட பாரம் வனப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய காற்றலிகளையும் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் குறித்த பிரதேசத்திலே பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழை விமானப்படையானது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த போர் விமானங்கள் பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளன. அத்தோடு இன்று காலையிலிருந்து மாலை வரை 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள்.
யமன் அன்சார் அல்லாஹ்வினுடைய புரட்சி தலைவர் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் விசேட உரையொன்றினை முன்வைத்திருந்தார். அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹுதைதா துறைமுகம் மீதான தாக்குதலின் நோக்கம் நமது மக்களை பொருளாதார ரீதியாக வீழ்த்த வேண்டும் என்பதற்கே. மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எண்ணங்கள் நிறைவேறாது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை வழங்காமல் விட மாட்டோம். தற்போது நாங்கள் எங்களுடைய அனைத்து திறன்களையும் திரட்டி வருகின்றோம். எங்களுடைய அதிகமான திறன்களை வலுவானதாக மாற்றி வருகின்றோம். யமனினுடைய நிலைப்பாடு, யமன் மக்களுடைய நிலைப்பாடு மிகவும் உறுதியானது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிற்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்காக நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியான தாக்குதலாக இருக்கும். இதற்கமைவாக நாங்கள் தற்போது மேம்பட்ட ஆயுதங்களையும் தயாரித்து வருகின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எப்போதும் கவலையுடன் உறக்கமின்றி இருக்க வேண்டும். டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறக்கமின்றி கவலையுடன் இருக்க வேண்டும். எங்களுடைய தாக்குதல்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க வேண்டும். மேலும் அவர்கள் உறக்கம் இல்லாமல் ஸ்திரத்தன்மையை இழந்து இருப்பதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அத்தோடு எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் கடலிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் ஆழத்திலும் தொடரும். காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை எங்களுடைய தாக்குதல்கள் அனைத்தும் தொடரும் என்றும் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஈராக்கிய தலைநகரில் ஒருங்கிணைப்பு நிலையம் ஒன்றினை அமைத்திருந்தார்கள். மேலும் இதன் மூலமாக ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்திருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஈராக்கின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐன் அல் அசத் அமெரிக்க இராணுவ தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு சில நிமிடங்களுக்குள் சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொனிக்கோ எண்ணெய் தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கொலை இராணுவம் கான் யூனிஸ் அபசன் பிரதேசத்தினூடாக ஊடுருவி நேர்கோட்டு வடிவிலே கான் யூனிஸின் மேற்கு பிரதேசத்தை அடைந்து ஒரு இடையக மண்டலத்தினை உருவாக்கப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதாவது வடக்கு காசாவையும் மத்திய காசாவையும் பிரிக்கக்கூடிய பிரதேசமான நட்சரின் பிரதேசத்தை போன்று கான் யூனிஸ் பிரதேசத்தையும் ரஃபா பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய விதத்தில் ஒரு இடையக மண்டலம் ஒன்றினை உருவாக்குவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சி செய்து வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதற்கமைவாக குறித்த நேர்கோட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளையும் கட்டிடங்களையும் தலைமட்டமாக்கி அவற்றினை முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஆரம்பித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கொலை இராணுவம் இந்த இடையக மண்டலத்தினை வெற்றிகரமாக உருவாக்குமா என்பதும் கேள்விக்குரிய விடயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்தினை பலஸ்தீனிய போராளிகள் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எலிகளையும் போர் தாங்கிய வாகனங்களையும் கொத்து கொத்தாக அழித்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கான் யூனிஸ் பிரதேசத்தில் இடையக மண்டலத்தினை உருவாக்குவது சாத்தியமற்ற விடயம் என்றும் அல் குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 3 நாட்களாக கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் கான் யூனிஸ் பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் அல் குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் கான் யூனிஸின் ஷேக் நசீர் பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை களமிறக்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் முழுமையாக வெடித்து தீப்பற்றி எரிந்துள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலியாடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதல் நடைபெற்ற பிரதேசத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட படைப்பிரிவு ஒன்றும் வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் யாசின் ஏவுகணை மூலமாகவும் அல் கஸாம் படையினர் அவர்களை சுற்றி வளைத்து கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அழிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் கான் யூனிஸின் வடகிழக்கு பிரதேசமான அல் கராராவின் கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எலிகள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் போர்த்தாங்கி வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஷேக் நசீர் பிரதேசத்திலே ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அழித்துள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் பானி சுஹைலா பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அபசன் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் பானி சுஹைலா பிரதேசத்தில் 2 புல்டோசர் வண்டிகளையும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் ஷேக் நசீர் பிரதேசத்தில் ஆசிஃப் மற்றும் நசல் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று அபு அலி முஸ்தபா படையினரும் உமர் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து பானி சுஹைலா பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து ரஃபா நகருக்கு தெற்கு பிரதேசத்திலே அல் அக்ஸா படையினர் 2 மெர்காவா
போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடங்களில் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் வடக்கு காசானுடைய தென்மேற்கு பிரதேசமான தால் ஹவாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே தால் ஹவா பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் நாங்கள் குறித்த தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றோம் என உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். இதனால் குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் தரமான பொறிகளையும் வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு கல்யாண விருந்தையே வழங்கியிருந்தார்கள். மேலும் இந்த கல்யாண விருந்திலே கொத்து கொத்தாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் போர்த்தாங்கி வாகனங்களும் வேட்டையாடப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஒரு வாரத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தால் ஹவா பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியது. எனவே இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ரகசியமாக எந்தவிதமான அறிவித்தல்களும் வழங்காமல் தால் ஹவா தெற்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதன்போது பலஸ்தீனிய போராளிகளுக்கு அதிர்ச்சி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் களமிறங்கியுள்ளது. இவ்வாறு ஆச்சரிய தாக்குதலை மேற்கொள்வதற்காக தால் ஹவா பிரதேசத்தினூடாக களமிறங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் மீண்டும் பலஸ்தீனிய போராளிகளுடைய கல்யாண விருந்துக்கு சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்தினுடைய ஒரு படையானது தால் ஹவா தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்து ஒரு சில நிமிடங்களுக்குள் அல்கசாம் படையினர் வைத்திருந்த தண்டர் வெடிகுண்டு பொறியிலே சிக்கி கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இந்த படைக்கு பின்னால் வருகை தந்த 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஷவாஸ்திரி வெடிகுண்டை பயன்படுத்தி கொத்தாக அளித்துள்ளார்கள். ஆச்சரிய தாக்குதல்களை வழங்குவதற்காக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்திற்கு அல்கசாம் படையினர் ஆச்சரிய விருந்தையே வழங்கியுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து தால் ஹவாவின் மேற்கு பிரதேசத்தினூடாக இன்னும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் வைத்திருந்த பொறியிலே அந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளன. மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திலிருந்து தப்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 19 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 5 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 45க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஊனமுற்றவர்களாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.